கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவிலான தென்னை மரங்கள் கருந்தழை புழு தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 16,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த ஒரு பார்வை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சுற்றியுள்ள போச்சம்பள்ளி, எலுமிச்சை பள்ளம், தாதம்பட்டி, புலியூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் 5000 ஏக்கரில் தென்னை மரங்கள் உள்ளன. இதனை நம்பி ஏராளமான விவசாயிகளும் தென்னை நார் தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களாக இங்குள்ள தென்னை மரங்கள் கருத்தழை புழுக்களின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. முதலில் இலைகளும் பின்பு மரத்தின் பல்வேறு பகுதிகளும் காய்ந்து போகிறது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரமே முழுசும் தென்னை தாங்க, வேற எந்த விவசாயமும் கிடையாதுங்க. ஏன்னா பாரூர் ஏரி பாசனம், தண்ணி பாசனம் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த பாசனத்தை விட்டால் வேற வழியும் கிடையாது. மேலும் மேலும் இதற்கு இந்த நோய்க்கு உண்டான மருந்து எதனா பண்ணுறதுக்கு வேளாண்மை துறை மூலம் பல முறை முயற்சி பண்ணோம். இதுவரை அந்த முயற்சியும் அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை எங்களுக்கு. முதலில் தென்னை மரங்களின் ஓலைகளை தாக்கும் பூச்சிகள் பின்னர் மெதுமெதுவாக இனப்பெருக்கம் செய்து ஓலையின் பச்சை நிறத்தை நீக்கி காய்த்து விடுவதாக தெரிவிக்கின்றனர். தென்னை உற்பத்தி இருக்காது. கடந்த 1.5 வருஷமாவே இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது. என்னன்னா குருத்து மட்டும்தான் நம்ம மரத்தில் இருக்குது. இந்த குருத்து நிச்சயமாக இன்னும் ஒரு 6 மாதமோ 3 மாதமோ இதே நிலைமை நீடிச்சா மரத்தை அறுத்துட்டு விவசாயி வேற எதாவது பார்த்தாகணும். ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய பாதிப்பு இன்னும் அடுத்து ஒரு 2-3 வருடங்களுக்கு பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். அதே நேரம் வேளாண் அதிகாரிகள் ஒருமுறை வந்து பார்த்ததோடு சரி, அதன் பிறகு கண்டுகொள்ளவில்லை எனவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் தோட்டக்கலையிலேருந்து வந்து பார்த்து எங்களுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னே அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போனதோடு சரி, அவங்க வந்ததே கிடையாது. எங்களை பற்றி எதுவும் விவசாயத்தை பற்றி யாரும் நினைக்கிறதே கிடையாது. இந்த புழுக்களை அழிக்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் ஒட்டுண்ணி உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இதன் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டுமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை காப்பாற்ற இயலும் என்பதே அந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாகும்.